ஒரு சிறிய ஊரில் துஷான் என்பவன் வாழ்ந்தான். சின்ன வயசிலிருந்தே அவனுக்கு போராட்டம்தான் வாழ்க்கை. மற்ற பிள்ளைகள் விளையாடும் பொழுது அவன் மழையிலும் வெயிலிலும் வேலை செய்தான். வீடு நடத்தணும், அப்பாவோட சுமைய குறைக்கணும் என்று. அவன் முகத்தில் அழகு இல்லை, ஆனா மனசு அழகாயிருந்தது. எப்போதும் சிரிப்பான், ஆனா அந்த சிரிப்புக்குள் மறைந்திருந்தது துன்பம். ஒவ்வொரு இரவிலும் அவன் தன்னிடம் கேட்பான், நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல நாள் வருமா? அப்ப ஒரு விவசாயி, கையில் காயம், முகத்தில் சோர்வு, ஆனா மகனை பார்த்தாலே சந்தோஷம். பா, வாழ்க்கை எளிதல்ல, ஆனா தைரியம் இருந்தா கஷ்டம் கூட பயந்துரும். அப்பா சொல்லுவார். அந்த வார்த்தை தான் அவனுக்கு உயிர். காலம் கடந்து துஷான் கொஞ்சம் முன்னேறினான். சின்ன வேலையில இருந்து மேலே போனான். ஆனா மனசுக்குள் அந்த கேள்விதான், நம்மும் ஒரு நாள் நிம்மதியா வாழ முடியுமா? ஒவ்வொரு மாலையிலும் வீடு திரும்பி அப்பாவிடம் சொல்வான், அப்பா, இன்னும் கொஞ்சம் நாள்தான், நம்ம நிம்மதியா வாழப் போறோம். அப்பா சிரித்துக்கொண்டு, நான் உன்னை பார்த்தா போதும்பா என்பார். ஆண்டுகள் கடந்தன. அந்த நாள் வந்தது. அவன் சாதித்த நாள். நல்ல வேலை, நிலையான வருமானம், குடும்பத்துக்கு பெருமை. அவன் கனவுகள் எல்லாம் நனவானது. அந்த மகிழ்ச்சியோட அவன் பைக் ஓட்டி வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். கையில் மலர், அப்பாவுக்கு கொடுக்கணும் என்று. அப்பா மகிழ்ச்சியோட சிரிப்பார். இனியெல்லாம் சரியாகிடும் என்று மனசுக்குள் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அந்த நொடி விதி அவனை தாக்கிவிட்டது. சின்ன விபத்து, உயிர் போய்விட்டது. அப்பா அந்த மலரை பார்த்து உடைந்த குரலில் சொன்னார், எப்போதும் நீ சொன்னேப்பா, இன்னும் கொஞ்சம் நாள்தான், அந்த நேரம்தான் உனக்கு வராம போயிடுச்சு. அந்த மலரும் கண்ணீரும் சேர்ந்து ஒரு நினைவாக மாறின. அந்த நினைவுல ஒரு மகனின் கனவும் ஒரு அப்பாவின் பெருமையும் இன்னும்